வணக்கம் சார். வணக்கம். இந்த நாட்டுக்கு காங்கிரஸ், திமுக, அதிமுக எதுவுமே பண்ணலையா? இல்ல பண்ணாங்களா? 100% பண்ணியிருக்காங்க. அதுல இல்லன்னு சொன்னா அது அபாண்டமான பொய்யி. அபாண்டத்த சுமத்துறதா தான் நான் நினைக்கிறேன். இப்போ எதனால மாற்றம் வேணும்னு சொல்லி தாவேகாவ ஆதரிச்சாங்க? அது எல்லாமே அப்படிதாங்க. ஒரு மாற்றம் கண்டிப்பா எதிர்பார்க்க தான் செய்வாங்க. ஏங்க, அவங்களே நல்லது பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க. ம். அப்ப எதுக்காக மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க? இது இயல்புங்க. மனுஷனுடைய இயல்பான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, பஸ்ல ஊனமுற்றோர் அப்படின்னு போட்டிருக்கும். இப்ப மாற்றுத்திறனாளி. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு மாற்றம் தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி ஆஃப்டர் த பிரேக் நிகழ்ச்சி போகும்போது ஆஃப்டர் த பிரேக்ன்னு போடுவாங்க. இப்ப ஸ்டே டியூன் அப்படின்னு போடுறாங்க. என்ன வித்தியாசம்? இதுக்கு முன்னாடி குடிகாரர்கள்னாங்க. இப்போ மது பிரியர்கள். என்ன வித்தியாசம்? ஸோ ஒரு ஒரு மாற்றம் கண்டிப்பா ஒரு எழுத்துக்கே ஒரு மாற்றம் தேவைப்படுது. ஒரு பேனிக் ஆயிட்டாங்க. அப்பல்லாம் ஒரு ஒரு அ பயம் வந்துருச்சு அப்படின்றத, இப்ப பேனிக் ஆயிட்டாங்கன்றாங்க. இதுக்கு முன்னாடி பேனிக்ன்ற வார்த்தை கூட இல்ல. இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் இந்த பேனிக்ன்ற வார்த்தையே மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியர் அப்படின்னு ஒரு ஒரு பயம், ஒரு ஃபியர் இருந்தது அப்படின்னுவாங்க. அது மாரி மாற்றம்ன்றது எதிர்பார்க்க தான் செய்வாங்க. அது மாரி இதுவும் ஒரு மாற்றத்த எதிர்பார்த்தாங்க. அதனால டிவிகேவ ஆதரிச்சிருக்காங்க. சரி, இதுக்கெல்லாம் காரணம் சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். ஆனா டிவிக்கு வந்து என்ன மாற்றம் வரும்? அதாவது ஆம், ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். அது கரெக்டா இருக்குமாலாம் தெரியாது. என் மனசுல பட்டத சொல்றேன். இப்போ ஒரு மனிதர் ஒரு வீடு கட்டுறாரு. இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி அவர் ஒரு வீடு கட்டியிருக்காரு. என்ன பண்றாரு? கழிப்பறை, குளியலறை, இன்னொரு வாஷ் பேஷன் மாரி ஒண்ணு கட்டுறாரு. ஏன்னா ஒரு மனுஷன் உள்ள போனான்னா, லெட்டின் போயிட்டு, குளிச்சுட்டு, பல் வெளக்கிட்டு வந்துடணும் வெளிய. ஒரு ஆள் உள்ள போனா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரணும். அப்படி கட்டியிருக்காரு. அது நல்ல விஷயம் தான். அது தப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு அடுத்து அவங்க பையன் என்ன பண்றாரு? ஒரு ஆள் உள்ள போனா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர வரைக்கும் மீதி பேர் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. சரி என்ன பண்ணலாம்? கழிவறைக்கு ஒரு சுவரு கட்டி கதவு வச்சிடலாம். வச்சுட்டாரு. அப்ப கழிவறைக்கு போறவங்க போங்க. குளிக்க போறவங்க குளிச்சுட்டு பல் விளக்கிட்டு வாங்க. ஒரே டைம்ல 2 பேர் வேலை ஆகுது அப்படின்னு நினைச்சாரு. அவங்க பையன் வந்தாரு. என்னடா அது? இது உள்ள 2 பேரும் போ முடியலையே. ஒருத்தர் தான் போறாங்க. அது ஓகே. அவரு என்ன பண்ணாரு? குளியல் அறைக்கு ஒரு சுவரு கட்டி கதவு வைக்கிறாரு. என்ன ஆயி போச்சு? ஒருத்தர் பல்லு விளக்குறாங்க. அதே டைம்ல ஒருத்தர் போய் குளிக்கிறாங்க. ஒருத்தர் கழிவறைக்கு போறாங்க. கழிவறைக்கு போயிட்டு இன்னொருத்தர் இதுக்கு போறாங்க. இதுக்கு போயிட்டு அவரு பல்லு விளக்கினாரு. அவரு வெளிய குளிக்க போறாரு. இப்போ 3 இடமா மாறி போச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தப்புன்னு சொல்லவே முடியாது. அவங்களும் கரெக்ட்டா தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரும்போது, இல்ல, இல்ல இது சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பண்ணாரு இல்லையா? அவரையும் குறை சொல்ல முடியாது. அப்போ இது நல்லா இருக்கு. ஏன் முதல்லயே பண்ணலன்னும் கேட்க முடியாது. இதுதான் மாற்றம்ன்றேன் நான். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு ஒரு வரையறுக்கப்பட்ட பல விஷயங்கள செஞ்சு, மாநிலத்த உயர்த்தியிருக்காங்க. மக்கள் வாழ்வ உயர்த்தியிருக்காங்க. ஆ மாநிலம் தழுவிய பல விஷயங்களுக்கு முன்னு நின்னுருக்காங்க. அது எல்லா துறையும் சொல்றேன். விவசாயமா இருக்கட்டும், தொழில் துறையா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், அல்லது நெசவாளர்கள் இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் அவங்க பண்ணி தான் இருக்காங்க. பண்ணலன்னுலாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்தவங்க அவங்களே விட்டோம்னா, இது இப்படிதான் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இன்னொருத்தர் வந்த உடனே ஏன் இப்படி இருக்கு? இத கொஞ்சம் இப்படி மாத்துனா என்ன? அப்படி மாத்துனா அது நல்லதாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். பண்ணாங்க. அதுலேருந்து வேற ஒரு மாற்றம் வந்தது. இப்ப அதுக்கடுத்தது என்ன ஆயி போச்சுன்னா, இப்போ வந்திருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுலேருந்து என்ன மாத்தலாம்? இப்போ காலத்துக்கு நேரத்துக்கு ஏத்த மாரி வார்த்தைகளே மாத்துறோம் நம்ம. அப்போ இன்னைக்கு தேவை என்ன? அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எது உயர்த்தும்? எது இது தப்பாவே போயின்னு இருக்கு? இப்படின்னு பல விஷயங்கள அனலைஸ் பண்ணி தான் இத பண்ணியிருப்பாங்க. இத விட முன்னாடி பார்த்தீங்கன்னா, கழிவறை கிடையாது, குளிப்பறை கிடையாது. ஓப்பன்ல தான் இருக்கும். ஒரு கோமணம் கட்டின்னு குளிச்சுட்டு இருந்தாங்க. அ வயக்காடு ஓரமா போயிட்டு கழிவறைக்கு போயிட்டு வாங்க. ஒதுக்குப்புறமா போயிட்டு வருவாங்க. பல்லு விளக்கி எங்க வேணாலும் துப்புவாங்க. இப்ப ஆலங்குச்சி, வேலங்குச்சி வச்சு அது ஹெல்தியா தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்தவங்க பேஸ்ட் பிரஷ்ன்னு போயிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப இது ஹெல்தி இல்லையே! இல்ல தான். ஆனா மாற்றம்னு ஒண்ணு வந்திருக்கு. ஸோ அதனால மாற்றம் ஹெல்தியா தான் இருக்கும்னு சொல்ல வரல. ஆனா மாற்றம் தேவைன்றது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தேவை. ஏன்னா கிரைண்டர் வந்துச்சு. அப்போ கையில தான் மாவு ஆட்டிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் தான் இது பண்ணியிருந்தாங்க. உரல்ல தான் இடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ மிக்ஸி, கிரைண்டரு இதெல்லாமே வந்துச்சு. அப்போ இந்த சேஞ்சஸ் தேவைதான். ஆனா கிரைண்டரால உடம்பு கெடுதி, மிக்ஸியால கெடுதி, டேஸ்ட் இல்ல. எல்லாம் கரெக்ட்டு. காலத்துக்கேற்ப சில மாற்றங்கள் வந்தே தீரும். அப்படி நீங்க வரலன்னா, உலகம் போயிட்டு இருக்கிற வேகத்துக்கு நம்மளால போக முடியாது. இதுதான் நிர்பந்தம். அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு மாற்றம் வரணும்னு நினைப்பாங்க. இப்போ யாரோ மக்கள விட்டுருங்க. ஏதோ கட்சிய விட்டுருங்க. உங்க வீட்ல, உங்க அப்பா தலைமுறையில இருந்தத நீங்க மாத்திருப்பீங்க. இல்ல அப்பா எப்பவுமே இப்படி பண்றாரு. அப்படி மாத்துவோம் அப்படின்னு மாத்திருப்பீங்க. உங்க பையன் வந்தாருன்னா, அப்பா பண்ணது கரெக்ட் தான். ஆனா இதுலருந்து அவரு மாத்துறாரு. ஒரு குடும்பத்திலேயே இத்தனை மாற்றம் ஏங்க வருது? தாத்தா அப்ப தப்பு பண்ணாரா? இல்ல அப்பா தப்பு பண்ணாரா? இல்லையே!
அது அந்த காலகட்டத்துக்கு சரியா இருந்தது, இந்த காலகட்டத்துக்கு இது சரியா இருக்கு. இதுதான் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கே தவிர, முன்னாடி இருந்த கட்சி சரியில்லை அப்படிலாம் நம்ம ஒதுக்கிட முடியாது. சில தவறுகள் நடந்திருக்கலாம், சில முடிவுகள் தவறாக போயிருக்கலாம், அதுக்கு அடுத்து வந்தவர்களும் அதை சரி செய்திருக்கலாம், அவர்கள் செய்த சில தவறுகள் இருக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்தவங்களும் எல்லாம் சரியா பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து சரியா பண்றேன்னு செய்யலாம், இதுலயும் தவறு நடக்கலாம், அதை இவர்கள் திருத்திக் கொள்ளலாம், என்ன வேணாலும் ஆகலாம். அதனால வந்து முன்னாடி இருந்தவங்க செய்யவே இல்லைன்னு சொல்ல முடியாது, இப்போ வரவங்க எல்லாம் நல்லாவே செஞ்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. இதுதான் யதார்த்தத்தின் உண்மை. நீங்க சொல்றது எல்லாம் சரிதாங்க. ம். இந்த இலவசத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க குடுத்தாங்க. ம். அவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களும் இலவசம் குடுத்தாங்க. ம். இப்ப இருக்கிறவங்க இலவசம் குடுக்குறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி பார்க்குறேன்னா, ஆக்சுவலா வந்து தவறு தான். இது வந்து இலவசம் அறிவிக்க தவறு. மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டா இலவசம்னு ஒண்ணு இருக்காது. சரி, வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னும்போது, அதுக்கு நெறைய வேலைகள் இருக்கு. நெறைய செய்ய வேண்டியிருக்கு. ஆரம்பத்துலருந்து குடுத்தத சடனா நிறுத்த முடியாது. அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்போ தாவேகா ஏன் இலவசத்த அறிவிக்கணும்? அது யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா, அவங்க 2 பேரும் குடுத்தது சரியில்லன்னு எடுத்துக்கொண்டால், இவருக்கு ஏன் குடுக்கணும்னா, ஒரே ஒரு விஷயம் தான். நான் இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இத நான் வந்து சரின்னுலாம் சொல்லல. இப்படிதான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய மனசுல படுற விஷயம் சொல்றேன். ஒரு வீட்டு நிர்வாகம் பண்றாங்க. நிர்வாகத்துல ஒருத்தர் இருக்கிறவரு என்ன சொல்றாரு, "நீ எங்க வேணாலும் குளிச்சுட்டு வந்து டவல போடலாம். எங்க வேணாலும் சீப்ப தூக்கி போடலாம். எங்க வேணாலும் படுக்கலாம். எப்ப வேணாலும் வரலாம். எப்ப வேணாலும் போலாம்ன்னு" ஒருத்தர் சலுகை ஒரு வீட்ல குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வரவரு வந்து அத ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா, அவர தலைமை ஏத்துக்க மாட்டாங்க. நான் இப்படிதான் ஃப்ரீயா இருந்தேன். தில்லு வந்து இப்படி சொன்னான் அப்படின்றதுனால, அத வழி வழியா அப்படியே தான் எல்லாருமே வந்திருப்பாங்க. இப்போ வரவரு என்ன பண்றாரு, இதே மாரி இவரும், "இல்ல, இல்ல இனிமேல் சீப்பு இங்க தான் வைக்கணும். டவல் அங்க தான் வைக்கணும். கண்ட நேரத்துக்கு வரக்கூடாது. இங்க தான் உட்கார்ந்து சாப்பிடணும். அங்க தான் படுக்கணும்னா" இவர் தலைமையை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிதான் நம்ம வளர்ந்துட்டோம்ன்றதுனால அந்த வீட்ல இருக்கவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, "நம்ம அத விட 2 எக்ஸ்ட்ராவே குடுப்போம். வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டுன்னு வான்னு அலோவ் பண்ணுவோம்." இது நல்லா இருக்கே! அவங்க குடுக்காத விஷயம். அதே மாரி சத்தம் போட்டு உனக்கு புடிச்சத நீ பாடிக்கன்றாங்க. ஏற்கனவே அந்த சிஸ்டம் இல்லன்னா பாடிக்கன்றாங்க. இல்ல டிவில சவுண்ட் வச்சு கேட்டுக்கன்றாங்க. யாரு வேணா எத வேணா எடுத்துக்கங்கன்றாங்க. இப்படிலாம் ஒண்ணெல்லாம் கொண்டு வந்த உடனே, அப்ப என்ன ஆயிப்போச்சு, இந்த 2 விட இது நல்லா இருக்கு. ஆனா அவருக்கே தெரியும், இது நம்ம ஏற்கனவே பண்ணது திருத்தணும்னு வரோம். நம்ம எக்ஸ்ட்ரா 4 குடுக்குறோம். அப்ப இது எவ்வளவு பெரிய தவறா போகும்னு தெரியும். ஆனால், உள்ள வரதுக்கு வேற வழியே இல்ல. அந்த வீட்டுக்கு நான் தலைமை ஏத்துக்கணும்னா, இத பண்ணாம வரவே முடியாது. 100% வர முடியாது. ஏன்னா அவங்க அப்படியே பழகிட்டவங்க. அப்ப இவரும் 2, 3 எக்ஸ்ட்ராவ குடுத்துட்டு, உள்ள வந்த அப்புறம் கொஞ்ச நாள்ல, "ஐயா, சீப்பு இங்க தான் வைக்கணும்." "என்னங்க இப்படி?" "இங்க தான் வைக்கணும்." முதல்ல ஒரு கட்டுப்பாடு. டவல கண்ட இடத்துல போடக்கூடாது. இங்க தான் போடணும். "என்னங்க?" புது ரூல். ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்த முடியும். அப்போ நான் உள்ள தலைமை ஏத்துக்கிறதுக்கு நான் சில அறிவிச்சது வேற வழியே இல்லாம அறிவிச்சிருக்கலாம். ஒருவேளை. இது அவங்க சொல்லி நான் சொல்லல. அவங்களுக்காக நான் பேசல. இப்படி இருக்குமோ? யூகத்தின் அடிப்படையில நான் சொல்றேன். ஏன்னா, அங்க நான் அந்த வீட்டுக்குள்ள போய் நான் தலைமை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா, அங்க அப்படியே பழகி போனவங்க. அப்ப அத மாத்தணும்னா, நானும் அவங்க கவர்ச்சிகரமா சில விஷயங்கள் சொல்லி உள்ள போய், அப்ப நான் திருத்த முடியும். என்னன்னு, "ஐயா இதெல்லாம் கிடையாது இனிமேல். இத்தன மணிக்குள்ள உள்ள வந்தாகணும். இங்க தான் நீ படுத்தாகணும்னு." என்னங்க ஆகணும்? இனிமேல் இப்படிதான். அப்படின்னா, அவங்களுக்கு இடத்த விரிவாக்கி, அவங்கவங்களுக்கு ஒரு 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 பார்ட் இடத்தெல்லாம் கையில குடுத்துட்டு, "இப்ப பார், ஃபர்ஸ்ட் நீ அங்கங்க தூங்குனதுக்கு காரணம் இடம் இல்லாததுக்காக தூங்குன. இப்ப பார் இது இங்க தான் ஒதுக்கி குடுத்துருக்கேன். நீ இங்க தான் தூங்கணும்." அப்ப நீ டவல் எடுத்து போட்டன்னா வேற வழி இல்ல. அதுக்கு இதெல்லாம் இப்ப நான் வந்து இந்த இடத்துல ஒரு கொடி கட்டி விட்டுருக்கேன். இங்க தான் போடணும். இங்க ஒரு அலமாரி கட்டி விட்டுருக்கேன். இங்க தான் வைக்கணும். அதனால சொல்றேன் இது வையின்னும்போது, அப்படி இப்ப நான் உனக்கு சில சலுகை குடுக்குறேன் அப்படின்னா, நீ அதுல தான் வைக்கணும்ன்றதுல உனக்கு என்ன வலிக்குது? முதல்ல நீ பண்ணது கரெக்ட்ப்பா. செல்ஃப் இல்ல. கண்ட இடத்துல தூக்கி போட்ட. அப்படிலாம் பல விஷயங்கள் சொன்னா என்ன ஆகும் அவங்களுக்கு? ஆமால்ல. நான் நான் இது எதுக்கு ஓமானமா சொல்றேன்னா, இலவசம் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு அடிப்படை கல்வி, அருமையான கல்வி இலவசமா குடுக்கறது இல்லாம, தரமான கல்வி குடுத்தோம்னா, அவனுக்கு அறிவு மேம்படும். இந்த ஒயின் ஷாப்ப கொஞ்சம் கொஞ்சமா மூடிட்டா, போதையிலிருந்து வெளிய வந்துருவான். விவசாயிகளுக்கு எது சலுகை குடுக்கணுமோ குடுத்தா, விவசாய வாழ்வாதாரம் உயரும். இப்படி எல்லாத்தையும் மாத்தி அமைச்சா, இலவசம் அவங்களே கேட்க மாட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள எல்லாமே செட் பண்ணி விட்ட அப்புறம் ஒரு நீட்னஸ் வந்துரும். அதே மாரி, அதுக்கப்புறம் இது நீட்னஸ்ஸா நான் நினைக்கிறதுன்னா, இலவசம் எனக்கு வேணாங்க. நான் நல்லா படிக்கிறேன். எனக்கு எதுக்கு நீ தர இலவசம்? எனக்கு தரமான கல்வி இருக்கு. நான் படிக்கிறேன்னு வேலை கிடைக்குது. நல்ல சம்பளம் கிடைக்குது. என் குடும்பத்த நான் காப்பாத்த நீ யாரு எனக்கு இலவசம் குடுக்க? இந்த கேள்வியும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கேட்க தோணும். அதனால இப்படி இருக்குமோ, இல்ல இப்படி இருக்கலாம்ன்றது என்னுடைய கணிப்பு அது. நெறைய விஷயத்த புரிய வச்சீங்க சார். நாம் தமிழருடைய கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் நெறைய சிந்திக்கக்கூடியவர். அவரை ஏன் மக்கள் தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு மாற்றம் குடுக்கல?
நீங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி. உண்மையிலேயே பல சிந்தனை கொண்டவர் தான். பல தொலைநோக்கு பார்வையில் பல விஷயங்கள பேசியிருக்காரு அவர். நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. அவர்கிட்ட ஏன் குடுக்கல அப்படின்றதுக்கு மக்கள் தான் முதல்ல பதில் சொல்லணும். பட் எனக்கு தெரிஞ்ச பதில் நான் சொல்லணும்னா, ஆம், அவர் வந்து தமிழருக்காக குரல் கொடுத்தார் அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு சாராருக்கு தான் குரல் கொடுத்தாரோ அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கணும் நம்ம. தமிழருக்கு மட்டுமே அவர் பேசுவதாக தான் வெளி இடங்கள்ல தெரியுது. அவர் வந்து வாழ்வது யாராயினும் ஆள்வது நாங்களாக இருக்க வேண்டும்ன்றத தாரக மந்திரமாக வச்சிருக்காரு. அது தப்பும் கிடையாது. ஆனா, மக்களுடைய பார்வைக்கு எப்படி போகும் அப்படின்னா, இவர் மத்தவங்கலாம் ஒடுக்குவாரோ, தமிழர தவிர மத்தவங்கலாம் ஒதுக்கிடுவாரோன்ற ஒரு கோணம் இருக்கு. அப்ப நீங்க அரசியல் கட்சி வந்து பொது கருத்துக்கள தான் நீங்க வைக்கணும். நீங்க வந்து மாநிலத்த உயர்த்தலாம், மக்கள உயர்த்தலாம், நாட்டை உயர்த்தலாம்லாம் சரியான பார்வை தான். ஆனா, நீங்க பேசும்போது ஒரு சாராருக்காக பேசினா அது ஏத்துக்க மாட்டாங்கன்றது தான் நான் பார்க்குற பார்வை. அதனால அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இல்லாம போயிருக்கலாம். இன்னொன்னு அவருடைய நிலைப்பாடுகள் மாறுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பெரியார அவர் ஏத்துக்கிட்டு, என்னுடைய தாத்தன் தான். இவரு இன்று இருந்தார் என்றால், நான் தான் பேரன் என்று கூட சொல்லுவார் அப்படின்னு பேசியிருக்கார். பல தலைவர்கள இவர் முன்னிறுத்தியிருக்கார். பிறகு தந்தை பெரியார் அவர்கள அவரே எதிர்க்கிறார். அப்ப அவர்களுடைய கொள்கை கோட்பாடு, நீங்க உயரிய கொள்கை கொண்டவர், சிறந்த சிந்தனையாளர். அப்போ நீங்க படிச்சு தானே தெரிஞ்சுங்க. ஒண்ணும் பெரியார் கூட உட்கார்ந்து ஒண்ணும் பேசலையே. அப்ப அவருடைய புத்தகங்களையோ, அல்லது அவரை பற்றிய விவரங்களோ புரிஞ்சு தானே அவரை ஏத்துக்கிட்டீங்க. அது எப்படி அப்புறம் மாறிச்சு? இந்த கேள்விக்கு என்ன பதில்? மக்கள்கிட்ட அதுதான். அன்னைக்கு ஒண்ணு சொன்னாரு, இன்னைக்கு ஒண்ணு சொல்றாரு. இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் பல இடங்கள்ல விமர்சனம் பண்ணியிருக்கார். அது கிருஷ்ணனாக இருக்கட்டும், சிவபெருமானாக இருக்கட்டும், எல்லாரையும் விமர்சனம் பண்ணியிருக்கார். கடவுளுக்கு எதிராக நிறைய பேசியிருக்கார். பிறகு பார்த்தாங்கன்னா, அதே கடவுள அவர் உயர்த்தி பேசுறார். தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு இப்ப ஏத்துக்கிட்டாரு. இவர் நிலைப்பாடு ஏன் ஒரே மாரி இல்ல? அப்போ இவர் கையில வந்து ஒரு விஷயத்த குடுத்தா, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடும், நாளைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு வேறு ஒரு நிலைப்பாடும் எடுத்து, அதுக்கு ஒரு காரணம் கற்பிப்பாரோ? அந்த பார்வையும் இருக்கும். இன்னைக்கு சொல்றது நான் சொல்றது இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது நாளைக்கு மாறிடுவாரோ? இந்த எல்லாம் மக்கள் வந்து இந்த மாரிலாம் பார்க்க வாய்ப்பு இருக்குன்றேன். பட் மக்கள் இப்படிதான் பார்க்குறாங்கன்னு சொல்லல. இப்படி வாய்ப்பு இருக்கிறதால, இவர வந்து பெருசா ஆதரிக்காம போயிருக்கலாம். இதுதான் வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மக்களுடைய பார்வைக்கு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேனே தவிர, மக்கள் இப்படிதான் பார்த்தாங்கன்றதுக்கெல்லாம் மக்களுடைய மொத்த மக்களுக்கு உடைய இவங்க நான் பிரதிபலிப்பு நான் கிடையாது. நான் தனிப்பட்ட மனிதன். இப்படி இருக்கும்ன்ற ஒரு கோணத்துல தான் நான் சொல்றேன். சரிங்க. விஜய் சார் ஒரு நடிகர். இவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் சார் வந்து ஒரு நடிகர் அப்படின்னு நீங்களே சொல்றீங்கன்னா, பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஏன் அவங்களுக்கு ஆதரவு இல்ல? விஜய் சாருக்கு மட்டும் இவ்வளவு பெரிய ஆதரவு வந்தது அப்படின்னா, அவங்களும் நடிகர் திரையுலகத்துல தான் வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு ஏன் ஆதரவு வரல? அப்போ இவர் இன்னைக்கு நேத்து அரசியல்ல அவர் ஈடுபடல. இதற்காக அப்போத்திலிருந்தே அவரு பணியாற்றி இருக்காருன்னு நான் நினைக்கிறது அப்படிதான். பணியாற்றி இருக்காரு. இன்னொன்னு அவர் மேல வைக்கிற விமர்சனங்களே மைனஸே பிளஸ்ஸா மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவர் மேல வைக்கப்பட்ட இது திரைப்படம் அவரது ரிலீஸ் ஆகல. அது சென்சார் போர்டா இருக்கலாம். அது கட்சி சார்ந்த பல விஷயங்களா பேசினாலும் கூட, அது தவறா இருந்தா கூட சென்சார் போர்டு கையில தான் இருக்குன்னா, அது வந்து படம் வரலன்னோனே அது அரசியல்ல பேசப்பட்டது. அரசியல்ல அது பேச வேண்டிய அவசியம் இல்ல. மத்த கட்சிகள் அத பத்தி பேச வேண்டியதே இல்ல. அதெல்லாம் பேசின உடனே மக்கள் மனசுல என்ன தோணும்? ஐய்யய்யோ! பாவம் அந்த மனுஷன். அரசியலுக்கு வந்தாருன்னா ஒரு படத்த ரிலீஸ் பண்ண முடியல. இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. இந்த கரூர் பிரச்சனையும் அப்படிதான். அது எதனால இருந்தது? ஏன்ன்ற விசாரணையில இருக்கு. அது நம்ம வந்து பெருசா பேச முடியாது. அத பத்தி பெருசா நமக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் அனைத்து கட்சிகளும் இறந்ததுக்கு அவர் தான் காரணம், இவர் தான் காரணம், அவர் தான் காரணம். அது நீதிமன்றத்துல இருக்கு. நடந்த உண்மைகள் பல பிம்பங்கள்ல பல விஷயங்களா சொல்றாங்க. அதுக்கு இவர் தான் காரணம், இல்ல இவர் தான் காரணம், இதனால தான் காரணம், அதனால தான் காரணம் அப்படி பல விஷயங்கள் ஓடும்போது, இவரையே ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் சொல்லும்போது, மக்கள் என்ன நினைப்பாங்க? பாவம்பா அந்த மனுஷன். ஒருவேளை அவர் மேல நினைக்கலாம்னு நினைச்சா கூட, அதுக்குள்ள இவங்க எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒருத்தன் ரோட்ல தப்பு பண்ணிட்டு அடி வாங்கின்னு இருக்கான். அடிக்கும்போது ஒரு 4 பேர் பக்கத்துல இருக்காங்க. போடு 4 போடு தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. இன்னும் 10 பேர் நடந்து வந்துன்னுருக்காங்க அந்த பக்கத்துல. என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஆனா என்ன நினைப்பாங்க? ஏம்பா அவன் 1000 தப்பு பண்ணிருட்டும்பா. ஒரு ஆள எத்தன பேர்ப்பா அடிப்பீங்க? கேட்போமா? கேட்க மாட்டோமா? அவன் மேல தவறு இருக்கா இல்லையான்ல அந்த இரக்கம் உனக்கு வருமா வராதா? இததான் நடந்திருக்கு. அவன் மேல குறைகள் சொல்லியிருக்கலாம்.
எல்லாரும் விமர்சனம் பண்ண. ஆனா மக்கள் பார்வைக்கு என்ன, நம்பா சரிப்பா அது நடந்தது, அது என்னன்னு விசாரணை வரட்டுமே நீதிமன்றத்துல இருந்துன்றதுக்குள்ள ஆளுகால அவரை குறை சொல்றீங்க. இந்த மைனஸ் அவருக்கு ப்ளஸ் ஆகி போச்சு. சினிமாவும் சரி, இதுவும் சரி. இன்னொன்னு அவர் வந்து பொதுக்கூட்டங்கள் போடுறாரு அப்படின்னா, அனுமதி குடுக்கல. அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். நியாயமான காரணங்கள் கூட இருக்கலாம். ஆனா மக்கள் பார்வைக்கு என்ன, அவரு கூட்டம் கூடவே விடமாட்றாங்கப்பா. அவரு பேசுறதுக்கு அனுமதி தரலப்பா. அனுமதி தராதது காவல்துறை சார்ந்து இருக்கலாம். அதுக்கு அவங்களால பாதுகாப்பு குடுக்க முடியாம இருந்திருக்கலாம். அல்லது அவர்கள் கட்சிக்காரர்கள் சொல்வதை கேட்காத நபர்கள். அவங்க வந்து கட்டுக்கடங்காத மக்களா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இவ்வளவு குடுக்க முடியாது. இதெல்லாம் காரணமா இருக்கலாம். ஆனா வீட்ல இருக்கிற மக்களுக்கு என்ன தோணும்? அவரு ஏதோ கூட்டம் போடுறாருன்னா, அது கூட அனுமதி தரலாம்ப்பா. இந்த மைனஸ் எல்லாமே அவருக்கு பிளஸ்ஸா மாறிடுச்சு. இது வந்து ஒரு பெரிய இடத்துல அவர கொண்டு போய் விடுறதுக்கான ஒரு காரணமா இருக்கும். இன்னொன்னு, அவர் சைடுல ஒண்ணு எல்லாரும் வைக்கிற விஷயம் என்னன்னா, ஆ அவரு வந்து சம்பாரிச்சுட்டார் சினிமால. இதுல தான் சம்பாதிக்கணும்னு இல்ல. ஒருவேள மக்கள் அப்படி நெனச்சிருக்கலான்றேன். சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவரு தப்பு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அவர் சம்பாரிச்சு வச்சுட்டார். ஃபர்ஸ்ட்டு அந்த மைண்ட் செட்குள்ள வராங்க. இன்னொன்னு திமுக, அதிமுக நெறைய நல்லதெல்லாம் செஞ்சிருக்கு. அதெல்லாம் மறுக்க முடியாது. சும்மா வந்து நம்ம வந்து தவறுலாம் சொல்ல முடியாது. தவறுகளும் நடந்திருக்கும். பட் இந்த மாநிலத்த இந்த அளவுக்கு பல இடங்கள்ல நீங்க எடுத்தீங்கன்னா, இந்தந்த துறை சார்ந்து நம்ம 10க்குள்ள இருக்கோம். பல விஷயங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் வந்து ஆல்ரெடி ஆட்சி செஞ்சவங்க தான். ஆனால் மக்கள் மனசுல என்னன்னா, இப்ப நம்ம முன்னாடி சொன்ன கத தான். வழக்கமா ஒரு ஃபுட்ட தின்னுட்டு இருக்கிற நமக்கு, புதுசா ஃப்ரைட் ரைஸ் வருதுன்னா சாப்பிட்டு பார்ப்போமே. எப்ப பார்த்தாலும் இதே பூரி, பொங்கல், இட்லியா? தோணும்ல. ஃப்ரைட் ரைஸே இல்லன்னா இத தான் தின்னுருப்போம். ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒண்ணு உள்ள வருதுன்னா, சிக்கன் மஞ்சூரியன் எப்படி இருக்கும்? ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்கும்? ஒரு டேஸ்ட் பண்ண தோணும். அந்த மாரி ஓ மக்கள் மனசுல ஒரு மாற்றம் ஏன் தேவைன்னா, ஒண்ணு வந்திருக்கு. சரி யூஸ் பண்ணி பார்ப்போமே. சாய்ஸ் ஒண்ணு இருக்கு. இல்லாத வரைக்கும் இததான் நம்ம எடுத்துக்கணும். சாய்ஸ் வந்தா நம்ம ட்ரை பண்ண பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் அது நல்லதா, கெட்டதான்னு தெரியும். அந்த மாரி அவருக்கான விஷயங்கள் இது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு வந்தது. அவருக்கு பணம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு ஆல்ரெடி திரை அ பிரபலம்ன்ற ஒரு முகம் இருக்கிறது. ஒரு மாற்றம் அவர் குடுப்பார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏன்னா, திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. மாற்றுக் கட்சிகளே இல்லைன்ற ஒரு நிலைமை இருக்கும்போது, ஒண்ணு வருது பார்ப்போம் அப்படின்னு. இதெல்லாம் தான் அவருக்கான ஒரு பெரிய விஷயமா கொண்டு போய் விட்டுருக்கு. இத தான் சொல்றேன். அவர் வந்திருக்கும்போது இது எல்லாமே அமைஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி பல நடிகர்கள் வந்தாங்க. அவங்க எந்த அடிப்படையில வந்தாங்க? எதை சார்ந்து வந்தாங்க? எப்படி கட்சி ஆரம்பிச்சாங்க? எதுக்காக ஆரம்பிச்சாங்க? ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்காக அப்படின்னா, மக்களுக்காக தான் எல்லாமே வருது. ஒரு சமூகத்தை சார்ந்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அவங்க சமூகத்துக்கு தான் அவர் பண்ணுவார். அப்படி ஒரு பிம்பம் இருக்கு. ஒரு மதத்தை சார்ந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா, அவர் அந்த மதத்துக்கு தான் இருப்பார். இப்படி இவர் வந்து அதிமுக, திமுக எப்படின்னா, காங்கிரஸ் இவங்கெல்லாம் எடுத்தீங்கன்னா, ஜாதி, மத, இன, மொழி அடிப்படையில் துவங்கிய கட்சி இல்லை. காங்கிரஸ் அந்த காலத்துல எல்லா மதத்தினரும், எல்லா ஜாதியினரும் ஒருங்கிணைஞ்சிருந்தாங்க. அப்புறம் திமுக, அதிமுகலயும் எல்லாமே இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு அதிமுக, திமுக எடுத்தீங்கன்னா, இஸ்லாமியர் இருப்பாங்க, கிறிஸ்துவர் இருப்பாங்க, இந்துக்களும் இருப்பாங்க. அதே மாரி செட்டியார், ரெட்டியார், நாயுடு, தேவரு, முக்குளத்தோர் எல்லாருமே இருப்பாங்க. அப்ப அது வந்து ஒரு ஜாதி கட்சியாகவோ, மத கட்சியாகவோ இல்ல. அது ஒரு மாநிலத்தில் எல்லாருக்குமான கட்சியா இருந்தது. அதே மாரி தான் இவர் தொடங்கும்போது, இந்த அடிப்படையில இருக்குன்னு சொல்லல. அவர் ஒரே வாசகம் என்ன சொல்ட்டாரு? எல்லாருக்கும் எல்லாமே இருக்குன்ட்டாரு. ஸோ அந்த ஒரு லைன்ல என்னாச்சுன்னா, அவர் நமக்கானவர். அவர் இதை சார்ந்து மட்டும் இல்லை. அனைவருக்கும் குடுத்துட்டாங்க. அதுதான் அவருக்கான மிகப்பெரிய பிளஸ்ஸா நான் நெனைக்கிறேன். சார் அடுத்ததா ஒரு கேள்வி. ம். தனித்து அதிக இடங்களில வெற்றி பெற்றிருந்தாலும், கூட்டணியில தான் ஆட்சி அமைச்சிருக்காரு. ம். இது 5 ஆண்டுகள் நீடிக்குமா? நான் வந்து அரசியல் விமர்சகரோ, அது மாரி கிடையாது. உங்கள மாரி நானும் ஒரு சராசரி வாக்குரிமை பெற்ற வாக்காளர் பெருமக்களில் ஒருத்தர் நானு. பட் நம்ம வந்து இப்ப 2 பேருமே பேசுறதுன்னா, இப்படி இருக்குமோன்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில, இல்ல இப்படி இருக்கலாம்ன்ற மாரி தான் பேசுவோம். அந்த வகையில பார்க்க போனீங்கன்னா, 5 ஆண்டு வந்து இது நிலைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இப்ப அவரு கூட்டணி குடுத்திருக்காரு இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து அமைச்சரவையில இடம் குடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. அப்படின்னா சுயாட்சின்னா, நான் என் கட்சி கூட்டணியே நீ வந்தாலும் நீங்க உங்க கூட்டணியில நான் ஜெயிச்சிருக்கேன். ஆதரவுல ஜெயிச்சிருக்கேன். ஆதரவுல ஆட்சி அமைச்சிருக்கேன். ஆனா பதவி குடுக்க மாட்டேன். என் கட்சிக்காரங்க தான் எல்லா மந்திரி இப்ப 32 மந்திரி இருக்காங்கன்னா, 32 என் கட்சி தான் இருக்கும். ஆனா இவரு எப்படி பண்ணியிருக்காருன்னா, கூட்டணிக்கு வந்தவங்களுக்கெல்லாம் மந்திரி சபையில இடம் குடுத்திருக்காரு. அப்போ என்னன்னா, அவங்க எல்லாருமே புதுசு மந்திரி ஆவறது.
எந்த காலத்திலயும் வந்து தமிழ்நாட்டுல மந்திரிலாம் வேற கட்சி ஆகாது. ஆட்சி அமைக்கிற கட்சி இருக்கோ இல்ல கூட்டணி வச்சிருந்தாலும் அவங்க தான் மந்திரியா இருப்பாங்க. அதனால இவங்க வந்து முதல் முதிரியா மந்திரி ஆயிருக்கிறதால அந்த துறையில ஏதாவது சாதிச்சு வருங்காலத்துல அந்த துறை சார்ந்து நாங்க இவ்வளவு செஞ்சோம்னு பேசுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. அப்போ இவங்க 5 ஆண்டு காலம் அதை முழுசா இருந்தா ஏதாவது பண்ண முடியும். ஒரு எந்த துறை கொடுத்தாலும் அந்த துறையில. அப்போ அந்த கட்சி சார்ந்து நாளைக்கு பேசும்போது, நாங்கள் அமைச்சரவையில் இருந்த பொழுது இதையெல்லாம் செய்தோம்னு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால வாபஸ் வாங்க மோஸ்ட்லி வாய்ப்பு இல்ல ஒண்ணு. இன்னொன்னு 5 ஆண்டு நிலைப்பதற்கு இது மட்டும் காரணம் இல்ல. சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இது அப்ஜெக்ஷன் வந்துச்சுனாலும் வாபஸ் வாங்காம இருக்கணும்னா அவங்க எல்லாம் கூட இருக்கணும். அதுக்கு காரணம் இதுவா இருக்கும். பட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லைனாலும் பிரச்சனை வரும். இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். அதற்கான வேலை பார்க்கலனாலும் 5 ஆண்டு நிலைப்பதற்கான வாய்ப்பில்லை. ஆனா ஒடுக்குவார்ன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா மக்கள்கிட்ட அதிருப்தி. 5 ஆண்டு காலம் ஒருவேளை நிலைத்தாலும் கூட மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி வரணும்னா எப்போ வரும் அப்படின்னா, எங்களுக்கு நீங்கள் சொன்னதை செய்யவில்லை அப்படின்னா அதிருப்தி வரும். அந்த இது வந்து 5 ஆண்டு காலம் நிலைக்கும்போதே நான் சொல்றேன். அந்த அதிருப்தி வராம இருக்கணும்னா, அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, சொன்னதெல்லாம் நிறைவேத்தணும். சொன்னதெல்லாம் நான் நிறைவேத்திறேன்ட்டு வரி ஏத்திட்டாருன்னா, மக்கள்கிட்ட வெறுப்பு வரும். நீ இலவசமே குடுத்தாலும், "என்னடா எல்லா பொருள் விலை ஏறி போச்சு" அப்படின்னாலும் வரும். இதெல்லாம் அவர் வந்து கணக்கு போட்டு சரியா செய்யணும். அப்போ கஜானாவில் இப்ப வெள்ளை அறிக்கை குடுக்குறேன்னு இருக்காரு. ஒருவேளை அதுல அமௌண்ட் இல்ல அப்படின்னா, எப்படி குடுப்பார்? இந்த கேள்விக்கு பதில் வேணும். அப்போ வரி வாயிலாக கேட்டு எடுத்து தான் குடுப்பாருன்னா, மக்களுக்கு பாரத்த ஏத்துவார்ன்னு அர்த்தம். பாரத்த நீ ஏத்த மாட்டேன்ற நம்பிக்கையில தான் நாங்க உங்ககிட்ட ஆட்சிய குடுத்தோம். அதுதான் மக்களுடைய நிலைப்பாடு. அதே மாரி இலவசம் குடுக்கலனாலும் வெறுப்பாயிடுவாங்க. ரேட்டும் ஏத்தக்கூடாது, இலவசமா குடுக்கணும்ன்றது மக்களுடைய மனோநிலை. அப்போ இவர் வருமானத்தை ஈட்டுவதற்கான வழியை இவர் பார்த்தே ஆகணும். வருமானத்தை ஈட்டுவதற்கான வழி தமிழ்நாட்டுல எந்தெந்த வகையெல்லாம் இருக்கு கவர்மெண்ட்டுக்கு அப்படின்றத அவர் அனலைஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம பல தடவ இந்த விஷயத்த பேசியிருக்கோம். இப்போ மணல் அள்ளுறதா இருக்கட்டும், கல்குவாரியாக இருக்கட்டும், அல்லது பத்திரப்பதிவாக இருக்கட்டும், இதெல்லாம் எவ்வளவு வருவாய் வருது? ஒரு 40,000 கோடி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. 40,000 கோடியும் கஜானாவிற்கு வந்தால் இவரால செய்ய முடியும். அப்ப வரி ஏத்த வேண்டிய அவசியம் இல்ல. தமிழக அரசுக்கு வர வேண்டிய ஆ அமௌண்ட் சரியான முறையில் ஈட்டி மொத்தமாக கஜானாவுக்கு வந்தால் நிச்சயமாக இவரால செய்ய முடியும். அப்படி செய்யப்பட்டால் சொன்னதை நிறைவேற்றிருந்தாலும் மக்களும் திருப்தி. வருகின்ற ஆண்டுகளில் கூட சொன்னதை செஞ்சார்ப்பா அப்படின்னு ஒரு பேர் நிலைச்சு அடுத்து கூட அவரு வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு செஞ்சு முடிச்சா. இதுதான் நான் பார்க்குறேன். அதனால 5 ஆண்டு காலம்ன்றது இவ்வளவு விஷயங்கள அவர் பார்த்துட்டு தான் என்னன்னு பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் நிலைக்க முடியும்ன்றது என்னுடைய பார்வைக்கு அப்படிதான் இருக்கு. ரொம்ப நன்றி சார். பல்வேறு தகவல புரியிற மாரி சொன்னீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நாங்க பேசிய விஷயத்துல ஒருவேளை தவறு கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நாங்க அவ்வளவு பெரிய அறிவுஜீவியோ, அரசியல் விமர்சகரோ கிடையாது. ஒருவேளை நாங்க தவறா பேசியிருந்தால் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, திருத்திக்கிறோம். ஒருவேளை சரியாக தான் பேசியிருக்கிறோம், சரியாக தான் இருக்கிறது என்றால் நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.